பாசிட்டிவிட்டிஸ் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி சில பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த ரெகுலேஷன் விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே வந்து 80%, அதாவது 80%க்கு மேலே கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கக்கூடியவங்களும் சரி, ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் பிஹெச்டி மட்டும் வச்சு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் 80% வந்து குவாலிஃபைடாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா இந்த ரெகுலேஷன் சொல்லக்கூடிய 2009 2016 பிரகாரம் தான் அதிகப்படியான பிஹெச்டிஸை வந்து நீங்கள் பார்ட் டைமில் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய 2018 ரெகுலேஷன் அண்டு 2021 ரெகுலேஷன், இந்த ரெகுலேஷன் மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸில் வந்து அப்புறம் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து இந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ரெகுலேஷன்ஸில் வந்து 80% வந்து இந்த பார்ட் டைம், அதாவது ஒன்லி பார்ட் டைம், ஃபுல் டைம் பற்றி நம்ம இங்கே பேசவே வேண்டாம். பார்ட் டைம் மட்டும்தான் நம்ம இங்கே சொல்லிக்கணும். ஸோ ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ரெகுலேஷன் பிரகாரம் வந்து செல்லும். அதாவது பார்ட் டைமாக இருந்தாலுமே எலிஜிபிள் டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது தான் ரூல். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதில் சில பேர்த்துக்கு வந்து இப்போ இந்த அப்பாயின்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, கொடுக்கல அப்படின்னு ரீசன் இருந்தது காரணம். அதில் அந்த ரெகுலேஷனோட இயர் வந்து மென்ஷன் ஆகலை அப்படிங்கிற ஒரு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இப்போ பிஹெச்டியில் வந்து பார்த்தோம்னா அதோட ரிஜிஸ்டர் நம்பரில் ஆர் அப்படின்னு கொடுத்து 2016 அப்படின்னு கொடுத்து ஒரு 4 நம்பர்ஸ் 748113 இப்படின்னு அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். இதை இந்த ரெகுலேஷன் 2016 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்ததில் எல்லாமே 2018 கொடுத்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட கான்வெகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர்த்துக்கு அதை மென்ஷன் பண்ணாமல் இருந்தனால தான் அந்த அப்பாயின்மெண்ட்ஸை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சில பேர்த்துக்கு அதை கொடுக்க முடியாமல். ஸோ இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. அது என்ன ரெகுலேஷன் கரெக்டாக தெரியல. அது வந்து யூனிவர்சிட்டியும் அந்த ஹையர் எஜுகேஷன் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் 80% பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது பார்ட் டைமில் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த அப்பாயின்மெண்ட்டே ஒரு அவசர காலத்தில் நடைபெற்றது. நம்ம ஒரு வீடியோ கடைசியாக போடும்போது சொல்லியிருந்தோம், அப்பாயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது. நம்ம எந்த மாதிரி விஷயத்தை கன்சிடர் பண்ணோம்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப விஷயத்தில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை சொன்னோம். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் போடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை. ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டால் உடனே போட்டுருவாங்க, அவங்க போட மாட்டாங்க. அந்த பொலிட்டிக்கல் மூவாக பார்க்கல. நான் பார்த்தது இது எலெக்ஷன் மூவாக தான். எலெக்ஷனுக்காக இந்த வேலைகள் நடந்தது. இல்லாட்டா இந்த வேலைகள் எதுவுமே 100% நடந்திருக்காது. ஸோ இப்போ கூட என்ன எனக்கு தோணுதுன்னா, இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ், இந்த 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதாவது வந்து எம்ஆர்பி போர்டாக இருந்தாலும் சரி, டிஆர்பி போர்டாக இருந்தாலும் சரி, நிறையா ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிருக்கு. இதை விட பெரிய விஷயம் என்னென்னு சொல்லணும்னா, இந்த டெம்பரரி எம்ப்ளாயிஸ், காலேஜிலேருந்து, ஸ்கூல் கெஸ்ட் லெக்சர்ஸ்லேருந்து, காலேஜ் பார்ட் டைம் டீச்சர்ஸ்லேருந்து, அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டெம்பரரி எம்ப்ளாயீஸ்லேருந்து, ரேஷன் எம்ப்ளாயீஸ் அண்டு எவ்வளோ இருக்கக்கூடிய எல்லா கன்சல்டேட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே ஒரு சேலரி ஹைக் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் எலெக்ஷன். அதை 100% ஒத்துக்கணும். இந்த எலெக்ஷன் பேட்டர்ன் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்ததுன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும், இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குற விஷயங்கள், இந்த ரெகுலேஷன் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறது, சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். அது உங்களோட கருத்து என்னவாக இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் நம்ம போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஸோ இதான் விஷயம், ஒன்றுமே கிடையாது. பார்ட் டைம் ரெகுலேஷன், பார்ட் டைமாக இருந்தாலும் பிஹெச்டி வந்து 2009 யார் முடிச்சிருக்காங்களோ, 2016 ரெகுலேஷனில் யார் முடித்தாங்களோ அதுவும் எலிஜிபிள் டு ஃபுல் டைம் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போட்ட இந்த ஜிஓ, அதாவது அப்பாயின்மெண்ட் ஜிஓவை பொறுத்த வரைக்கும் இவங்க கன்ஃபார்மாக என்ன பண்ணிட்டாங்கன்னா 2700 சம்திங் 708 போஸ்ட் அவ்வளோதான் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 4000 போஸ்ட் என்ன ஆச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அதுக்கப்புறம் வரக்கூடிய இது பார்க்கலாம். ஆனால் ஒரிஜினலாக உங்களுக்கு சொல்லணும், தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ ஃபில் பண்ணுறது வெறும் 25% ஆஃப் வேக்கன்சிஸ். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8144 ஏதோ சம்திங் கெஸ்ட் லெக்சர்ஷிப் பர்சன்ட்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2600 போஸ்ட் வேக்கன்சிஸாக இருக்குது. எதில் இருக்குன்னா
ரீசெண்டாக நம்மளுக்கு கிடச்ச டீட்டெயில்ஸ் எதிலேருந்து சொல்கிறோன்னா, லைக் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்னு ஒன்று கிடச்சிருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2650 போஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வேக்கன்சியாக காட்டியிருந்தாங்க. அதை நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும். கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஓப்பனாக வேக்கன்சியாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. இது போக 8144 கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 வேக்கண்ட் வந்து தாராளமாக இருக்குது. அதில் வெறும் 25% தான் இந்த 2700 வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்த, அதாவது வந்து 2019 அனௌன்ஸ் பண்ணது வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2340. உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, இங்கேயே இருக்குது பார்த்துங்க. 2019 வருஷத்தையும் 2026 கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வேக்கன்சி இவனுங்க ஃபில் பண்ணுறது 2008. இது ஏதாவது ஒரு கொஞ்சமாவது மனசாட்சியோட இவ்வளோ பேர் பிஹெச்டியோ நெட்டோ செட்டோ படித்து இவ்வளோ வருஷங்களாக ஏற்கனவே பழைய அப்பாயின்மெண்ட் போட்டதோட வருஷம் பார்த்திங்கன்னா 2012. ஸோ அதோட அப்பாயின்மெண்ட் டேட் இயர் பார்த்திங்கன்னா 2015. ஓகே, அது நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் யார் எலிஜிபிளோ யாரோ அவங்க தான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். 2014-13 இருந்தவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. 15 டேரெக்டாக அவங்க அப்பாயின்ட் ஆகுறாங்க. பட் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தது 2012 தான். அதுக்கப்புறம் உங்களோட வாய்ப்பு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இருக்குது. எண்டில் எலெக்ஷனை பேஸ் பண்ணி 2026 அதுக்கூட அப்பாயின்மெண்ட். வெறும் 300 போஸ்ட்டு 400 போஸ்ட்டு 300 போஸ்ட்டு 350 போஸ்ட்டு. நீங்கள் 2019க்கும் 2026க்கும் வெறும் 350 போஸ்ட்டு. ஆல்ரெடி இருந்ததுலேருந்து ஒரு 350 போஸ்ட்டு. ஆனால் காலேஜ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 80 காலேஜுக்கிட்ட இந்த காலகட்டங்களில் உருவாயிருக்கு. காலேஜ் 80 உருவாயிருக்கு. போஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் 350 மட்டும் கூட இன்க்ரீஸ் பண்ணலை. இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே எலெக்ஷனுக்காக நடந்த விஷயந்தான். இல்லைடா ஏடிஎம்கே இதை கூட பண்ணலையா? நானும் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இங்கே அதிகமாக இல்லவே இல்லை. இப்படி ஒரு ப்ராசஸ். இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட் போகட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் அதை பற்றி. பட் இப்போ உள்ள விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 4000ங்கிறது கிடையாது இப்போதைக்குன்னு. இது என்னவாகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த ஜிஓ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசன்ஸில் தான் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த ஜிஓ வந்து எதுக்காக இது பார்க்குறோன்னா, 2018 இந்த ஜிஓ ஒரு யூஜிசியோட ஒரு நோட்டிஃபிகேஷனோட என்ன ரூல்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, 2018க்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டிஸில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கணும்னா, அதாவது வந்து பிஹெச்டி மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேஷனை கொண்டு வராங்க. அந்த பிஹெச்டி மேண்டேட்ரி இருக்கணும், ஓகே சொல்கிறாங்க. அதே சேம் டைம் ரெகுலேஷன் ஆஃப் 2018 அண்ட் 2021 பேஸ் பண்ணி பண்ணுற பிஹெச்டி பார்ட் டைம் பிஹெச்டிஸ் உள்ளவங்க கம்பல்சரி நெட் செட் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஒன்லி நெட் செட் இருக்கிறவங்க, நெட் ஆர் செட்டு ஒன்லி நெட் செட் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 2022க்கு அப்புறம், அதெல்லாம் கொரோனா வந்துருச்சு ஆக்சுவலாக, 2022க்கு அப்புறம் கம்பல்சரி பிஹெச்டி இருக்கணும் அப்படின்னு சில ரெகுலேஷன்ஸை யூஜிசி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் வந்து நடந்தது. இதை பற்றி சரியாக நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இதுதான் வந்து இங்கே பெரிய பிரச்சனை. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் காலகட்டத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேர் தெரியாது. ஓகே, ஸோ சில யூஜிசியோட பிஹெச்டி ரெகுலேஷனில் நிறைய மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. பட் இந்த ஜிஓவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நாங்கள் வந்து யார் நெட் செட்டு குவாலிஃபைட் ஆகலையோ ஒன்லி 2009 அண்ட் 2016 பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய பிஹெச்டி, அது ரெகுலர் மோடாக இருந்தாலும் சரி பார்ட் டைமாக இருந்தாலும் சரி வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பயே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் நெட் செட்டில் வந்து நாங்கள் எக்ஸம்ஷன் பண்ண முடியும். 2018 ரெகுலேஷன்லேயோ 2021 ரெகுலேஷன்லேயோ பேஸ் பண்ணி யார் பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணுறாங்களோ அவங்க இன்வேலிட் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபஸ்ட்டே இந்த விஷயத்தை இந்த ஜிஓவில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை தான் வந்து சில பேர்த்தோட அப்பாயின்மெண்ட்ஸை வந்து தடுத்து நிறுத்தினது. சில பேர்த்துக்கு வந்து அவங்க 2016 பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாது 2016 ரெகுலேஷனில் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட சர்டிஃபிகேட்டில் அந்த 2000 ரெகுலேஷனுக்கான நம்பர்ஸை கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ரெகுலேஷன் பிரகாரம் இந்த பிஹெச்டி நாங்கள் அவார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனையில் இருக்குது. சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நம்ம யூனிவர்சிட்டிஸ் இந்த பிரச்சனைகளில்
இதை பேஸ் பண்ணி சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, ஸோ இதான் விஷயம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா இது 2017 ரிலீஸ் ஆனது. இதுக்கும் இவங்க நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லைக் இதுக்கும் இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம இனிமேட்டு அந்த சர்க்குலரை பார்க்கக்கூடாது. இந்த சர்க்குலரோட ரூல்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அப்டேட்டடாக அடுத்து வரும்போது மாடிஃபிகேஷன் வரும்போது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷனோட ரூல்ஸை தான் வச்சு தான் அவங்க நிறையா சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதனால் நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, இது பாதிப்பு இருக்கானா, இது வந்து கேஸ் போகலாம், இது எந்த மாதிரி தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த 2018 and 21 ரெகுலேஷனில் பிஹெச்டி பார்ட் டைமாக படித்தவங்கள நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம அதை பற்றி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே தெளிவாக சொல்லிக்க முடியும். இது போக பிஹெச்டியோட சில ஈக்குவலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு பிரான்ச்சிலேருந்து வேறு ஒரு பிரான்ச் அவங்க ரிசர்ச்சாக எடுத்து பண்ணுறது, அந்த பிரான்ச்சை வந்து இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குமானா அதுலேயும் ஒரு சில பிரான்ச்சஸில் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஏன் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு குரூப் 4 அல்லது குரூப் 2 எக்ஸாமோ பிஜி அசிஸ்டண்ட் கிடையாது. யூஜி மார்க் ஷீட்டை செக் பண்ணுறது, பிஜி மார்க் ஷீட்டை செக் பண்ணிட்டு பிஎட்டை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறது. குரூப் 4ல் ஒரு சாதாரணமாக 10th மார்க் ஷீட்டு என்ன தேவையோ அது ப்ளஸ் அது ஒரு குரூப் 2லேயும் அதே தான். பட் இது காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இங்கே என்ன விஷயம் பார்க்கணுன்னா, இங்கே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக சொல்லணும். அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம் மாறும்னு. ஏன்னா இந்த காலகட்டம் ஒர்க் பண்ணும்போது இதோட டீம் எப்படி இருக்கணும்னா, இப்போ சாதாரணமாக இவங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கே இவ்வளோ இது இருக்குன்னா, இன்னும் பெரிய அதாவது நிறையா வேக்கன்சிஸ் உள்ள இதெல்லாம் இருக்கும்போது நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் கோர்சஸில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்பாங்க. ஓகே, பிஎஸ்சி ஒரு இதில் படிச்சிருப்பாங்க. பிஎஸ்சியோட பிஜியில் வந்து அதோட அலைடை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸை படிச்சிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலன்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் ரெண்டையும் வேறு கிராஸ் மேஜரை படிச்சுட்டு நெட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈக்குவலன்ஸுக்காக திருப்பி யூஜிஏ பண்ணியிருப்பாங்க. இந்த பிட்வீன் கேப்பில் அவங்க ஒர்க் பண்ணதை இவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா எக்ஸ்பீரியன்ஸாக, ஆஃப்டர் ஃபுல் எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸாக, அல்லது எப்படி எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணுறது? 2009க்கு முன்னால் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. 2009க்கு அப்புறம் அவங்க எலிஜிபிள் ஆகாமல் இருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து அப்புறம் ஒரு பிஹெச்டி முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மைனூட்டாக செக் பண்ணணும். அண்டு யூஜியிலேருந்து இங்கே 10th ஸ்டார்ட் பண்ணி 10th +2 அண்டு யூஜி பிஜி பிஹெச்டி சர்டிஃபிகேட் வரைக்கும் இவங்க ப்ராப்பராக செக் பண்ணணும் எல்லாமே. இதில் கோர்ஸோட கிராஸ் மேஜர் ஆகுது, கோர்ஸில் மேஜர் பேப்பர்ஸில் சில டிஃபரனேட் வருது அப்படின்னா அதெல்லாம் அவங்க ப்ராப்பராக செக் பண்ணி இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் தேவைப்படுது. இது ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மாதத்தில் எக்ஸாம் வச்சு 2 மாதத்தில் போஸ்டிங்கை போடுறது இது கண்டிப்பாக ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது எவ்வளோ நாள் எழுதிட்டு போகுது மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க ரிசல்ட்டை போட்டுடலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கான டீம் நிறையா அவங்க உட்காரணும். இப்போ வந்து இதில் நீங்கள் இந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, இதில் எத்தனை பேர் இப்போ ரிசல்ட் விட்டாங்கன்னு பார்த்தா தெரியும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷனுக்காக பண்ண விஷயம், அவ்வளோதான். இது வந்து இவ்வளோ பேர்த்து பேப்பர் திருத்தி இவங்கள மட்டும் ரிசல்ட்டு விட்டு அவங்கள இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த 2025 டிசம்பரில் நடந்த எக்ஸாம்லேருந்து மார்ச் 11 மார்ச் 13 எப்படி பார்த்துங்க. இந்த இடைப்பட்ட டேட்டில் இவங்கள வந்து ஃபுல்லாக இது க்ளோஸ் பண்ணி முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இதுக்கப்புறம் இருக்கிறதா ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். பட் நான் இப்போ சொல்லலை, இப்போ மட்டும் இது மட்டும் சொல்லலை. எலெக்ஷன்லேருந்து இன்னும் அப்படியே கொஞ்சம் மெதுவாக தள்ளி கூட போகலாம். பட் அவங்க ரிசல்ட்டு விட்டுட்டாலும் கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ இதோட மெயினான இன்னொரு விஷயம் நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா, இந்த ப்ராசஸில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ தமிழில் ஒரு 10 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 10 போஸ்ட்டுக்கு வந்து 11 வச்சா தான் ஐ திங்க் ஏதோ 1:2 கொடுக்கணும். 11 போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு 22 பேர்த்த கூப்பிடணும். ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க, 22 பேர். இந்த 22 பேர்த்தில் 14 பேர் ரீசெண்ட் பிஹெச்டின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். பிஹெச்டி ரெகுலேஷன் 2008 2021 இப்போ தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம்.
மீதி 6 பேர் பழைய பிஹெச்டியும் நெட் செட்டை மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுருக்கோம். ஒரு கால்குலேஷனுக்கு தான். இப்போ இந்த 22 பேர்த்தில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு 8 பேர் வச்சா தான் கரெக்டாக வருமோ? 8 பேர். இந்த 22 பேர்த்தில் இந்த 8 பேர்த்துக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ண முடியும்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இவங்க எல்லாருமே இங்கே டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. அப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது எப்படி 8 பேர்த்துக்கு பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா இவங்களோட அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதை முடிஞ்சோடனே எப்படி நடத்த முடியாதுன்னா, இந்த மாதிரி நடத்திட முடியாது, இன்டர்வியூ அப்படின்னு நடத்திட முடியாது. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டிஸ்குவாலிஃபை ஆகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மார்க்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் அந்த வேக்கண்ட்டுக்கு தேவையான ஆட்களை இவங்க அதில் கால்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓவராலாக எல்லாத்துக்கும் ரிசல்ட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் விட்டு ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான இன்டர்வியூ ஸ்லாட்டை கொடுத்தா தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுறது இன்றைக்கி அதிகமாக இருந்ததுன்னா கீழே உள்ளவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அவங்க டைரெக்டாக வராங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. இப்போ 2 போஸ்ட் இருக்குது, 4 பேர் கூப்பிட்ருக்காங்க. 4 பேர்த்தில் 3 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த ஒரு ஆள் மட்டுமா இன்டர்வியூக்கு போவார்? இன்னொரு ஆள் வேணும்ல, 2 போஸ்ட் இருக்குல்ல. ஸோ அப்போ திருப்பி அதுக்கு ஒரு ரிசல்ட்டை விடணுமா? அப்புறம் அவங்களுக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணணுமா? இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை ஃபுல்லாக கரெக்டாக விட்டுட்டு சிவியை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அந்த சிவியில் லிஸ்ட் அவுட் ஆகிற கேண்டிடேட்ஸை கிளியராக எடுத்து அவங்கள இன்டர்வியூக்கு அனுப்பணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் கூட இனிமேட்டு இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம நிறையா பேசலாம், காலேஜ் டிஆர்பி பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து அப்படியே சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.